எலிமெண்ட்ல இந்த ப்ராப்ளம் பார்க்குறோம். இதுக்கு பேசிக்கலா நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ், அதுல நம்ம படிச்சதை வந்து இங்க வந்து இது பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை வாசிச்சுட்டு கிவன் என்னன்னு பாருங்க. இது P2 செகண்ட் நோட், இது P3. இப்போ நமக்கு கிவன் வந்து ஏரியா ஃபர்ஸ்ட் பார் 2400 mm square, A2 1200 mm square, A3 600 mm square. இப்போ Young's modulus for first material E1, the gigapascal na, that is 10 to the power 9 Pascal. So Pascal ங்கிறப்போ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர், அதை நம்ம வந்து மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கு மாத்தனா ஒரு 10 கியூப், ஒரு 10 பவர் 6 வந்துடும். அப்ப 10 பவர் 9 டிவைடட் பை 10 பவர் 6, ஒரு 10 கியூப் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்டா இது கூட கிடைக்கும். அப்ப 83 into 10 cube Newton by mm square. E2, the second metal oda Young's modulus 70 GPa, அப்ப 70 into 10 cube Newton by mm square. அதே மாதிரி E3 200 into 10 cube Newton by mm square. இப்போ the temperature coefficient alpha or thermal expansion 18.9 into 10 to the power minus 6 per degree Celsius. Alpha 2 23 into 10 to the power minus 6 per degree Celsius. Alpha 3 11.7 into 10 to the power minus 6 per degree Celsius. இப்போ நமக்கு இந்த செகண்ட் நோட்ல அப்ளைட் ஃபோர்ஸ் இருக்கு, அது டுவர்ட்ஸ் லெஃப்ட், தட் இஸ் -60 கிலோநியூட்டன். இப்போ -60 into 10 cube நியூட்டன். அதே மாதிரி P3 தேர்ட் நோட்ல இருக்கு, அது -75 கிலோநியூட்டன், 75 into 10 cube நியூட்டன். The change in temperature del T is equal to 80 degree Celsius. இப்போ நமக்கு we know that Ku is equal to F. இந்த F ங்கிறது ஃபர்ஸ்ட் மெட்டலுக்கு பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் பாருக்கு நம்ம என்ன பார்த்தோம், இந்த டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ்னா ஆல்பா இன்டு சேஞ்சிங் டெம்பரேச்சர் இன்டு யங்ஸ் மாடுலஸ். இப்போ ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா தான் லோடு. அப்போ F1 F2 is equal to alpha 1 E1 A1 into del T minus 1 plus 1. இப்போ alpha 1 தெரியும், 18.9 into 10 to the power minus 6. A1 E1 தெரியும், del T வந்து 80, அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. 18.9 into 10 to the power minus 6 E1 83 into 10 cube A1 area 2400 into 80 minus 1 plus 1. இதை கால்குலேட்ல அடிச்சுக்கிறோம். The second bar F2 F3 is equal to alpha 2 E2 A2 del T minus 1 plus 1. அப்படி இந்த alpha 2 A2 E2 del T சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா இந்த செகண்ட் பார்ல இருக்கக்கூடிய பிரஷர் ஃபோர்ஸ் கிடைச்சிரும். தேர்ட் பார் F3 F4
is equal to alpha 3 E3 A3 del T minus 1 plus 1. இப்போ நமக்கு force F equal to F1 F2 F3 F4, that is the value. அப்ப இந்த Kங்கிறது stiffness matrix. இந்த stiffness matrix கண்டுபிடிக்கிறதுக்கு K12 is equal to A1 E1 by L1 to 1 minus 1 minus 1 plus 1. Area 2400 into 83 into 10 cube divided by L1 எவ்வளவுப்பா 800. 1 minus 1 minus 1 1. K23 A2 E2 by L2 into 1 minus 1 minus 1 1. A2 E2 L2 தெரியும், அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா K23 கண்டுபிடிச்சலாம். K34 A3 E3 by L3 1 minus 1 minus 1 1. அப்படியே ஆஃப் பண்ணு. மைனஸ் 301.1904 இங்க ஏதாவது வேல்யூ இல்ல சார் சரி 301.300 அது கீழ சார் 301.1904 மைனஸ் 154.56 அடுத்து வந்து மைனஸ் 154. ஆமா சார் இது 8 கொடுத்து புள்ளி 56 அடுத்து 154.56 மைனஸ் 112.32 சார் 112.32 சார் அவ்வளோதான் சார் பாக்கெட் க்ளோஸ் பாக்கெட் சொல்லுங்க. அது இல்லை சார் அந்த வேல்யூ போடல. இப்போ நம்ம இந்த ஃபோர்ஸ் வேல்யூ F equal to F1 F2 F3 F4 இது வந்து நமக்கு மைனஸ் 301.1904 பிளஸ் 301.1904 இது மைனஸ் 154.56 அப்புறம் பிளஸ் 154.56 மைனஸ் 102.32 பிளஸ் 102.32 into 10 to the power 3. அப்ப இந்த 10 to the power 3 இந்த thermal force வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா மைனஸ் 301.1904 பிளஸ் 146.6304 பிளஸ் 42.24 பிளஸ் 112.32. இப்போ நமக்கு இங்க செகண்ட் நோட்லயும் தேர்ட் நோட்லயும் அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஆக்ட் பண்ணுது. அது 60 கிலோநியூட்டன், அது 60 into 10 cube. அதனால இந்த செகண்ட் நோட்லயும் தேர்ட் நோட்லயும் மைனஸ் 60 மைனஸ் 75 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா 10 to the power 3 minus 301.1904 plus 86.6304 minus 32.76 plus 112.32. இது இப்போ ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோம். ஃபோர்ஸ் மேட்ரிக்ஸ் F கண்டுபிடிச்சாச்சு. இப்போ K12 இந்த ரிசல்ட் 10 cube into 249 minus 249 minus 249 plus 249. அதே மாதிரி செகண்ட் மெட்டலுக்கு 10 power 3 into 140 minus 140 minus 140 plus 140. Third metalக்கு 10 power 3 300 minus 300 minus 300 plus 300. இப்போ the stiffness matrix equal to 10 power 3 எல்லாத்துலயும் காமனா இருக்கு. 249 minus 249 0 0
140, sorry, minus 249 plus 249 plus 140 minus 140 0 minus 140 140 plus 300 minus 300 0 0 minus 300 plus 300 அப்படியே இந்த ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம். இது A11 A12 A21 A22 இது A22. அப்ப இந்த செகண்ட் எலிமெண்ட் 249 plus 140 அதே மாதிரி உங்களுக்கு இது A22 A23 A32 A33. அப்ப இந்த A33 140 plus 300 இது A34 A43 A44. இப்ப நமக்கு 10 power 3 249 minus 249 0 0 minus 249 389 minus 140 0 0 minus 140 440 minus 300 0 0 minus 300 plus 300. We know that where U matrix is U1, U2, U3, U4, U1 first and fourth node are fixed ends. There is no displacement. 0, U2, U3, 0. For K 10 power 3 249 minus 249 0 0 minus 249 plus 389 minus 140 0 minus 249 sorry 0 0 minus 140 0 440 minus 300 minus 300 plus 300. The U matrix 0 U2 U3 0 is equal to 1 F2 F3. The U matrix is equal to F. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். நம்ம கண்டுபிடிச்ச F ஓட வேல்யூ K ஓட வேல்யூ. இப்போ நமக்கு 10 power 3 389 minus 140 minus 140 440 U2 U3 is equal to 10 power 3 86.6304 minus 32.76. But 10 power 3 389 U2 minus 140 U3 minus 140 U2 plus 440 U3 is equal to 10 power 3 86.6304 minus 32.76. இப்போ நம்ம கால்குலேட்ல ஈக்குவேஷன்ஸ் போய் அன்னோன்ஸ் 2ல வந்து இந்த வேல்யூஸ் இது A1 B1 C1 A2 B2 C2 கொடுத்தோம்னா நமக்கு U2 U3 ஓட வேல்யூ கிடைச்சிரும். இப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் கேட்டால் U1 0 U4 0 U2 U3 நமக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இது டிஸ்பிளேஸ்மென்ட். KU minus F equal to R. நம்ம ஏற்கனவே K கண்டுபிடிச்சிட்டோம். U matrix கண்டுபிடிச்சிட்டோம். F matrix கண்டுபிடிச்சிட்டோம். is equal to இந்த R ங்கிறது R1 R2 R3 R4. But 10 power 3 0 minus 249 U2 minus
மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும் is equal to R1. இந்த R1 ஓட வேல்யூ R1 249. 249 6 into 10 power 3. into 10 power 3. So R2 10 power 3 0 plus 389 U2 minus 142 U3 minus 86.606304 R2 வந்து 0. அதே மாதிரி 10 power 3 0 minus 140 U2 plus 440 U3 minus of minus plus 32.76 is equal to R3, that's equal to 0. 10 power 3 0 plus 0 minus 300 U3 plus 0 plus 1 sorry minus 112.32 is equal to R4, that is minus 113.35 சார். சரி. இப்போ இந்த KU minus F equal to R, K matrix stiffness matrix கண்டுபிடிச்சிட்டோம், U matrix கண்டுபிடிச்சிட்டோம், F matrix கண்டுபிடிச்சிட்டோம். இத அப்படியே வந்து இந்த ரோ பை காலம் மல்டிப்ளை பண்ணி இத மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் R1 கிடைச்சிரும். அதே மாதிரி செகண்ட் ரோ இன்டு ஃபர்ஸ்ட் காலம் இந்த காலம் மைனஸ் இந்த செகண்ட் எலிமெண்ட் இத கழிச்சோம்னா R2, தேர்ட் ரோ இந்த காலம் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடும் is equal to third row R3. அதே மாதிரி இந்த fourth row இந்த காலம் மைனஸ் so and so value is equal to R4. நமக்கு R1 வந்து வேல்யூ இந்த R1 ல சப்போர்ட் இருக்கு அதனால ரியாக்ஷன் வருது, R2 ல சப்போர்ட் இல்ல அதனால 0, R3 ல சப்போர்ட் இல்ல அதனால சப்போர்ட் ரியாக்ஷன் 0, R4 வந்து கிடைச்சிருச்சு. இதே மாதிரி ஸ்ட்ரெஸ் கேட்டால் ஸ்ட்ரெயின் இன்டு n ஸ்மால்லஸ் ஸ்ட்ரெயின்ங்கறப்போ அந்த U2 minus U1 by L1 வந்து ஸ்ட்ரெயின் சேஞ்ச் இன் அந்த இது இன்டு லென்த்தால பெருக்கிட்டீங்கன்னா என்ன கிடைச்சிரும் நமக்கு ஸ்ட்ரெஸ் கிடைச்சிரும். Wish you all the best.